இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் நக்கீரனின் தலைமை நிருபர் திரு ராஜா துரைசாமி அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் பிரித்தி. தமிழ் ஊடகங்கள்லேயே முதல் முறையாக கர்நாடகாவின் மேகதாது அந்த குறிப்பிட்ட சர்ச்சைக்குரிய இடத்திற்கு போயிட்டு நீங்கள் கள ஆய்வு செஞ்சுருக்கீங்க. அங்கே கர்நாடக அரசு ஆல்ரெடி மேகதாது அணைக்கான பூமி பூஜையெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளியானுச்சு. இதை ஒட்டி பல விவாதங்கள் தமிழ்நாட்டிலையும் நடக்குது. தேசிய அளவில் இன்றைக்கி நாடாளுமன்றங்களில் இது குறித்த நாங்கள் கேள்வி எழுப்புவோம் அப்படிங்கிற திமுக எம்பிக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் உண்மையிலேயே கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் வேலையை தொடங்கிடுச்சா? அங்கே நீங்கள் செய்த கள ஆய்வுகள் பற்றி சொல்லுங்கள். அங்கே என்னென்ன விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் எங்ககிட்ட பகிர்ந்துங்கண்ணா. என்னன்னா, இப்போ நீங்க மேகதாடு விவகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அவங்க கர்நாடகா இதுல எல்லாத்திலுமே அரசாங்கம், கர்நாடக அரசாங்கமே நீதிமன்றத்திலையும் சரி மக்கள் மத்தியிலும் சரி எல்லா இடத்துலயும் ஒரு பொய்யதான ஒரு தகவலை தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஆனா நீங்க ஊடகங்கள்ல வந்திருக்கிற மாதிரி ஒரு பூமி பூஜை போடல, 3 பூமி பூஜை இது வரைக்கும் போட்டிருக்காங்க. நீங்க அவங்க நம்மள திசை திருப்புறாங்க. கர்நாடகாவுடைய காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த பாஜகவா இருக்கட்டும், தமிழ்நாட்டையும் சரி உச்ச நீதிமன்றத்தையும் சரி ஒன்றிய அரசையும் நோக்கி பொய்யான தகவலை சொல்றாங்க. நாங்க அங்க எந்த வேலையுமே செய்யல அப்படின்னு சொல்லி. நாம இப்ப நீங்க பெங்களூர்ல இருந்து நீங்க மேகதாதுங்கிற அந்த இடம் கிட்டத்தட்ட 96 கிலோமீட்டர். நம்ம 2-3 வழி இருக்கு. நீங்க பெங்களூர்ல இருந்து கனகபுரா வழியாவும் நீங்க அங்க போகலாம். இப்படி நம்ம ஒசூர், தளி இந்த வழியாவும் போகலாம். ஏன்னா இந்த பார்டர் ஏரியாவில தான் அது இருக்கு. இப்ப நாம பயன்படுத்தின வழி நாம தளி வழியா தான் நம்ம உள்ள போனோம். உள்ள போகும்போதே ஆந்திராவுடைய தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில காவல்துறை போட்டு வச்சு போற தமிழ்நாட்டு வாகனங்களை எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. நீங்க எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க, காரணம் என்னன்னா நீங்க இந்த பிரச்சனைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? ஒசூர்ல இடதுசாரி கட்சிகளும் சரி, விவசாய அமைப்புகளும் சரி, பொதுமக்கள் அமைப்புகளும் சரி ஒரு போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேகதாதுல நீங்க அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கர்நாடகாவில கட்டணும் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள்லாம் அந்த வாட்டாள் நாகராஜ் குரூப் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க, பார்டர்ல போலீஸ் செக்யூரிட்டி போட்டு நீங்க உள்ள போற வெஹிக்கிள்களை தமிழ்நாடு வெஹிக்கிள்களை செக் பண்றாங்க. நாம ஒரு சில அவங்க கிட்ட சமாளிச்சுட்டு தான் நம்ம உள்ள போகணும். பார்த்தோம் அப்படின்னா நீங்க அந்த சங்கமம்ங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அங்கதான் நீங்க காவேரியும் அரக்காவதியும் இணைகிற இடம். அதுக்கு பக்கத்துலதான் இந்த மேகதாது அப்படிங்கிற அந்த ஏரியா இருக்கு. அங்கதான் இவங்க அணை கட்டுறாங்க. ஆனா அணை கட்டுவதற்கான பணிகளை கடந்த ஏப்ரல் மாதமே அவங்க தொடங்கி இருக்காங்க. தொடங்கின உடனே என்ன ஆயிருக்கு, தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவு போடுறாங்க. என்னன்னா, நீங்க அங்க மேகதாட்டுல அணை கட்டுறீங்களா, அது நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கறத ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. இதை எதிர்த்து கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு இதுக்கு ஒரு தடை வாங்குறாங்க. நீங்க இந்த மாதிரியான உத்தரவு இதுவாக போடக்கூடாது, போட்டதை நீங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அது நிறுத்திட்டாங்க. காரணம் என்ன அப்படிங்கறது நம்ம கலாய்வுல என்ன தெரியுது அப்படின்னா, இந்த உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி அவங்க அதுக்கான பூமி பூஜையை ஒண்ணு போடுறாங்க. என்னன்னு சொல்லி போடுறாங்க அப்படின்னா, பெங்களூருக்கு நகரம் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சு அங்க எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு, குடி தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு. அதனால நாங்க பல்பு மூலயமா நீங்க தண்ணீர் கொண்டு போறதுக்காக நாங்க அந்த பூமி பூஜை போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 2 பூஜை அதே மேகதாட்டுல போட்டிருக்காங்க. அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, நீங்க அங்கிருந்து நீங்க அந்த காவேரியில இருந்து தண்ணிய ஏரிகளுக்கு கொண்டுட்டு போறாங்க. அந்த ராம்நகர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு அது பழைய பேர் ராம்நகர் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது. கடந்த ஆண்டுகள் என்ன பண்ணிருக்காங்க, பெங்களூர் தெற்கு மாவட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் மாத்திருக்காங்க. பெங்களூர் சவுத் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது. அந்த மாவட்டத்துக்கு நாங்க முழுக்கவே ஏரிகள்ல இருக்கிற ஏரிகளுக்கு அங்கிருந்து தான் தண்ணி கொண்டுட்டு போறதுக்காக பழுப்பு புதைக்கிறாங்க. அதுக்காகவும் அவங்க ஒரு பூமி பூஜை போட்டிருக்காங்க. இன்னொன்னு பூஜை போட்டிருக்காங்க. என்ன, அது எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, அங்கிருந்து தண்ணிகளை இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இப்ப நீங்க நம்ம ஒசூர் டு பெங்களூரு போனோம் அப்படின்னா, ஒசூரை தாண்டின உடனே நீங்க பெங்களூர் ஏரியா தொடங்கின உடனே நிறைய ஏரியாக்கள் இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கள் இருக்கும். நீங்க ஜிகினி,
அந்த மாதிரியான ஏரியாக்கள் எல்லாமே முழுக்க முழுக்க இண்டஸ்ட்ரியல் ஏரியா இல்லையா, அங்க வந்து தண்ணீர் பற்றாக்குறை நாங்க அதுக்கும் தேவைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி 3 பூஜை பண்ணி 3 விதமா தண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஆனால் அவங்க உச்சநீதிமன்றத்திலையும் ஒன்றிய அரசு நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கிட்டையும் அவங்க கொடுக்க சொல்றது என்னன்னா, எங்களுக்கு குடிநீர் தண்ணீர் பற்றாக்குறை, அதனால நாங்க வந்து குடிநீருக்காக தான் நாங்க வந்து அணை கட்ட போறோம், அதுக்கு நீங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. ஆனால் அங்கு கள நிலவரம் அந்த உத்தரவுக்கு பிறகு பசுமை தீர்ப்பாயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பசுமை தீர்ப்பாயம் அந்த உத்தரவு போடுறாங்க, நீங்க அணை கட்டுற வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா, அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு அதான் அவங்க என்ன பண்றாங்க, உடனே நிறுத்திட்டு அணை கட்டுறது பூஜை போட்டுட்டாங்க, அளவுக்கு எல்லாமே எடுத்திருக்காங்க. அங்க அதுக்கான பாயிண்ட் எல்லாம் இருக்கு. நீங்க கல்லு நட்டுது, கொடி நட்டு இருக்கிறது, அந்தாண்ட வந்து இரும்பு கம்பி நட்டு இருக்கிறது, இது எல்லாத்துக்குமான இது எல்லாமே இருக்கு, அளவீடுகள் எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஆனால் நீங்க தீர்ப்பாயம் ஒரு உத்தரவு போட்டதுனால அந்த பணிகளை நிறுத்திட்டு என்ன பண்றாங்க, வெளி ஒர்க்க முதல்ல முடிச்சுக்கிறாங்க. இப்ப பெங்களூர்ல இருந்து இப்ப நீங்க இந்த மேற்கத்தாட்டுக்கு பழுப்பு புதைச்சிக்கிட்டு வர்றது, முதல்ல இப்ப வெளி ஒர்க்குகளை முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு உடனே நீங்க அணை கட்டி முடிச்ச உடனே பைப் லிங்க் கொடுத்துட்டு நீங்க வேலை தண்ணீரை வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒர்க் எல்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நடுவர் மன்ற தீர்ப்பு, காவிரி மேலாண்மை ஆணையம் அது கொடுத்த தீர்ப்பு, இதையெல்லாம் தாண்டி இவங்க அந்த விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இதுல பாதுகாப்பு இருக்க போகிறது சட்டப்பூர்வமாக? அதையும் தாண்டி செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அவங்களுக்கு? இல்ல, அவங்க இந்த சட்டத்தை மீறிதான் அவங்க செயல்படுறாங்க. இப்ப நீங்க நம்ம இந்த காவிரியா இருக்கட்டும், நீங்க தென்பெண்ணையாறா இருக்கட்டும், நீங்க ஆந்திராவும் பார்த்தோம்னா நம்ம கிட்ட வந்து சட்டவிரோதமாக தான் நிறைய அணைகளை வந்து அவங்க கட்டியிருப்பாங்க. தடுப்பணைங்கிற பேர்ல பெரிய பெரிய அணைகளை வந்து ஆந்திரா பாலாற்றுல கட்டியிருக்கும். நீங்க அதே மாதிரி பார்த்தோம்னா தான் இப்ப கர்நாடகாவும் அதை தான் செய்யுது. இப்ப மேகதாதுல வந்து நீங்க அணை கட்டுவதற்கான அனுமதியே கிடையாது, ஆய்வு செய்வதற்கான என்ன 1947 இருந்தே நாங்க வந்து கட்டுறதுக்கு அங்க முயற்சி செஞ்சிருக்கோம், எங்களுக்கு அதுக்கான நாங்க ஆய்வுகளை நடத்தி இருக்கோம் கர்நாடகா இப்ப சொல்லுதே தவிர இதற்கு முன்ன இந்த வாதத்தையே அவங்க வைக்கல. காரணம் என்னன்னா, இப்ப இவங்க ஏமாத்துறாங்க. நீங்க நம்ம தமிழ்நாட்டையும் சரி, உச்ச நீதிமன்றத்தையும் சரி, காவிரி ட்ரிபியூனல் எல்லாரையுமே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தொடக்கத்துல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்க தான் அனுமதி கொடுக்க மாட்டீங்க, இப்ப எங்களுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை, குடிநீர் பற்றாக்குறை அப்படின்னு. நல்லா கவனிச்சு பாருங்க, குடிநீர் பற்றாக்குறை அப்படின்னு கர்நாடக அரசாங்கம் சொல்லுது. ஆனால் இதே அரசாங்கம் தான் நீங்க கர்நாடகாவுடைய ஒட்டுமொத்த கழிவு நீரையும் நீங்க தென்பெண்ணை ஆற்றிலையும் காவிரியிலையும் கலக்க விடுறது இதே இதுதான். அப்படிப்பட்ட தண்ணீரை நீங்க எப்படி இவங்க எடுத்துட்டு போறாங்க, அந்த கேள்வி ஒண்ணு வருது இல்ல. இதை எப்படி குடிக்க தண்ணீர் எடுத்து போக முடியும்? உங்களுடைய கழிவு நீர், அந்த கழிவு நீர் தானே நீங்க அதுல இருக்கிற வரை எல்லா டிரைனேஜ்ல வர கழிவு நீரை இருந்தா நீங்க காவிரியில நீங்க கலக்க விடுறீங்க, நீங்க தென்பெண்ணை ஆற்றிலையும் கலக்க விடுறீங்க. நீங்க கிருஷ்ணகிரி டேம்ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நுரை இருக்கும். போன வாரம் கூட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா ஆச்சு. அது எல்லாமே நீங்க பெங்களூருடைய கழிவு நீர் தான். அப்ப அந்த தண்ணியை நீ குடிக்க போறியா? நான் சுத்திகரிச்சு குடிக்கிறேன் அப்படின்னா கூட இல்ல. ஆனா இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அணையை கட்டி குடிநீர் அப்படிங்கிற அந்த காரணம் காட்டி இவங்க விவசாயத்துக்காக டெவலப் பண்ணணும், விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்க விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். நம்ம அதை வந்து தவிர, ஏன்னா அவங்க மாநிலத்துல வந்து அதை தான் அவங்க செய்ய முடியும். ஆனால் நீங்க தமிழ்நாட்டுக்கிட்ட வந்து நீங்க ஒப்புதல் வாங்கணும் இல்ல. கடைமடை விவசாயிகள், கடைமடை பகுதிகளுக்குத்தான் அதிக உரிமை உண்டுங்கிறது வந்து உலகம் முழுக்கவே இருக்கிற ஒரு நடைமுறை, சட்டம் அதைத்தான் சொல்லுது. ஆனால் கர்நாடகா எப்படியாவது நம்ம குடிநீர்னு சொன்னா நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ அந்த ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு தான் அவங்க உச்ச நீதிமன்றத்திலயும் சரி, நீங்க மத்திய நீர்வளத்துறை கிட்டையும் சரி அவங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல டெல்டா விவசாயிகளுடைய உயிர் நாடி அப்படின்னா மேட்டூர் அணையா இருக்கு. ஆனால் கர்நாடகா இந்த மேகதாது அணை பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலும் வழக்கமாக திறக்கக்கூடிய தண்ணீரை இன்னும் திறக்காமல் இருக்காங்க. அதனால டெல்டா மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க, தமிழக விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க, மேட்டூர் அணை வறண்டு போயிருக்கு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் பேசப்படுது. இதற்கும் மேகதாது அணை திறப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அல்லது இயல்பாகவே தாமதப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? இல்ல, அவங்க தாமதத்தான் படுத்துறாங்க. இது இப்போ இன்டர்நேஷனல்ல நமக்குள்ள இருக்கிற இந்த நீர் ஒப்பந்தம் அப்படிங்கிற தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கிற இந்த நீர் ஒப்பந்தத்தை காவிரி மேலாண்மை அமைச்சதுக்கு அப்புறமும் அவங்களும் அந்த உத்தரவுகளை வந்து கர்நாடகா என்றுமே நடைமுறைப்படுத்தியதே இல்லை. இந்த ஆண்டு கடந்த வாரம் அவங்க எதுவும் சொல்லிட்டாங்க, எங்க கிட்ட மழை இல்லை, தண்ணீர் குறைவு, அதனால நாங்க வந்து நீர் திறக்க மாட்டோம், மழை அதிகமா பெஞ்சு நீர் வந்தால் மட்டும்தான் நாங்க திறப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. காவிரியை வந்து நீங்க தலைக்காவிரியில உற்பத்தி ஆகிற காவிரி ஆறு
நீங்க கர்நாடகாக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா 320 கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆகி வருது. நீங்க இந்த 360 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா 4 மிகப்பெரிய அணைகளை வந்து அது கட்டி வச்சிருக்கு. கபினி, ஹேமாவதி, ஆரங்கி அப்படின்னு சொல்லி நீங்க கட்டி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க மேட்டூர் அணைக்கே இந்த தண்ணீர் வரும். இப்போ நீங்க அதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 5வதா நீங்க இப்போ ஒரு இடம் வந்து ஒகேனக்கலுக்கு தண்ணி வந்து மேட்டூருக்கு தண்ணி வரும். இப்ப நம்ம அந்த 4வது 5வது கர்நாடகாவில் இன்னொரு அணை கட்ட போற இடம் தான் மேகதாது. இப்ப நீங்க ஏற்கனவே இந்த 4 அணைகள் நிரம்பின பிறகுதான் நீங்க துணையாறுகள்ல இருந்து வர தண்ணிகள் அதுக்கப்புறம் ஒகேனக்கலுக்கு வந்து அதுக்கப்புறம் மேட்டூருக்கு வருது. ஆனா நீங்க இதை ரொம்பறதுக்குள்ளேயே இவங்க இன்னும் உயரங்களை ஏற்றி நீங்க அதிகமான நீர் பிடிப்பு பகுதிகளை உருவாக்கி நீர்களை தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க இந்த மேக்கத்தாட்டுலயே நீங்க அணை கட்டிட்டாங்க அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. இந்த முறை ஏன் இப்பவும் பருவமழை அவங்களுக்கு தொடங்கிடுச்சு, ஒரு முடிவு கட்டத்துல இருக்கு அவங்களுக்கான மழை சீசன். ஆனாலும் ஏன் எங்களுக்கு வந்து இன்னும் தண்ணி திறக்கல அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை நிரப்பினதுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த பக்கம் வெளியில விடணும் அப்படிங்கறதுல அவங்க இருக்காங்க. அதனாலதான் அவங்க நமக்கு தண்ணி தரல. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த ஆண்டு மழையும் குறைவுதான். நமக்கு மழை அதிகமா அங்க பெய்ஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது, குறைவுதான். ஆனால் நீங்க ஒப்பந்த பிரகாரம் நமக்கு தர வேண்டிய தண்ணீரை வந்து நீங்க அந்த அணையில இருந்து திறந்துருக்கணும். நீங்க கபினிலேயோ நீங்க கிருஷ்ணசாகர் அணையில இருந்தோ திறந்திருந்தாங்கன்னா நீங்க எல்லாரும் மேட்டூருக்கு தண்ணி வந்திருக்கணும். ஒகேனக்கலும் சரி நீங்க மேட்டூர் வந்து ரொம்பவே வறண்டு போயிருக்கு. இப்ப இதனால 16 மாவட்டங்கள் பாதிக்கப்பட போகுது. விவசாயம் மட்டும் அல்லாம நீங்க குடித்தண்ணீருக்கே பிரச்சனை வரப்போகுது. நீங்க மேட்டூருக்கு குடித்தண்ணீர் தான் நீங்க இந்த பக்கம் சென்னை வரைக்குமே வந்துகிட்டு இருக்கு. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அப்படிங்கிற பேர்ல நீங்க தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், நீங்க இந்த பக்கம் காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கம் நீங்க விவசாயத்துக்காக நீங்க அந்த பக்கம் கரூர், திருச்சி, நீங்க தஞ்சை அப்படிங்கிற டெல்டா மாவட்டங்கள் முழுக்கவே நீங்க போய்கிட்டு இருக்கு. இப்ப இவங்க தண்ணீர் திறக்காததுனால விவசாயங்கள் மட்டும் அல்லாம குடித்தண்ணீருக்கும் இந்த ஆண்டு பெரும் சிக்கல் வரப்போகுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, இப்ப இங்க வரல அப்படின்னா தமிழ்நாட்டில் குடிநீர் பஞ்சம், விவசாயிகளுக்கு பெரிய ஒரு நெருக்கடி இதெல்லாம் ஏற்படுது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி அங்க குடிநீர் பஞ்சம், பெங்களூர் வந்து பெரிய சிட்டியா மாறிடுச்சு, அதனால அங்க குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுது, அதனால தான் தண்ணியை தேக்கி வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப மத்திய அரசு, நீதிமன்றம் இதெல்லாம் இதுல என்ன முடிவு எடுக்க முடியும்? ரெண்டு தரப்புலையுமே சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பா அவங்க சொல்ற அந்த பாயிண்ட வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது. பெங்களூருங்கிறது வந்து நீங்க ஒரு பெரிய மெட்ரோ சிட்டி, நீங்க நிறைய மக்கள் தொகை அங்க இருக்காங்க, நீங்க அங்க மக்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீங்க அதுக்கான தண்ணீரை நீங்க எங்க இருந்து எடுக்கணும்? நிலத்தடி நீரையும் நீங்க ஆற்றுல இருந்து எடுக்கணும். நீங்க ஏன் அதுக்கு மேகதாட்டுல புதுசா நீங்க ஏன் ஒரு அணை கட்டுறீங்க? இன்னும் சில கோடிகளை வந்து கூடுதலா செலவு பண்ணா நீங்க பக்கத்துல இருந்த நீங்க மைசூர்ல இருந்தே நீங்க எடுக்கலாமே, இதே காவேரியில இருந்தே நீங்க எடுக்கலாமே, ஏற்கனவே கட்டப்பட்ட அணையில இருந்தே நீங்க அந்த தண்ணியை நீங்க எடுக்கலாமே. நீங்க ஏன் மேகதாதுல புதுசா ஒண்ணு கட்டுறீங்க? காரணம் இதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க டைவர்ட் பண்றாங்க. பெங்களூரு நகரம் வந்து வளர்ந்துருக்கு, எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஆனால் அது அல்ல உண்மை. அது ஒரு பக்கம் ஒரு பார்ட் ஆஃப் உண்மைன்னு சொல்லலாம். மீதி முழுக்க காரணம் என்ன அப்படின்னா, அந்த ராம்நகர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு பெங்களூர் சவுத் டிஸ்ட்ரிக்டா நீங்க மாறி இருக்கிற அந்த மாவட்டம் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் DK சிவகுமாரனுடைய பிறந்து வளர்ந்த ஊர். அதுங்கதான் வந்து அவர் சிஎம்மா இருக்கிற கனகபுரா தொகுதியில தான் அவர் வெற்றி பெற்று MLA ஆயிருக்காரு. இப்போ ஒரு முறை 2 முறை இல்ல, தொடர்ச்சி அந்த தொகுதியில இருந்து மட்டுமே 5 முறை வெற்றி பெற்றிருக்காரு. அவருடைய ஊரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கனகபுரா, இந்த மேக்கத்தாட்டு இருக்கிற ஏரியாவில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற தொட்டகல்லிங்கிற ஒரு கிராமம் தான் அவருடைய சொந்த கிராமம். நம்ம அந்த கிராமத்து வழியாவும் அவர் வீட்டை கடந்துதான் நம்ம வந்து இந்த மேகத்தாட்டு கிராமத்துக்கு போறோம். நம்ம அங்க இருக்கிற அந்த மக்கள்கிட்டயோ இல்ல அவங்களோட பேசும்பொழுது இது முழுக்க தேவகவுடா ஃபேமிலிக்கும் நீங்க சிவகுமார் ஃபேமிலிக்குமான அந்த ஏரியா அவங்களுடைய என்ன சொல்றது வலிமை இல்ல ஏரியாவா இருக்காங்க அவங்க அந்த 2 பார்ட்டிக்குமே. சிவகுமாருக்கு வந்து அவங்க அந்த மக்கள் சொல்றது என்னன்னா, சிவகுமாருக்கு மட்டுமே அந்த ராம்நகர் டிஸ்ட்ரிக்ட்ல பழைய பேரை நான் யூஸ் பண்றேன், புது பேர் வந்து அதான் பெங்களூர் சவுத் டிஸ்ட்ரிக்ட். அதுல வந்து அங்க இருக்கிற மொத்த லேண்ட்ல 10% லேண்ட் அவருக்கு சொந்தமானது. அப்பனா நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்க, ஒரு 10,000 ஏக்கர் இருக்குது அப்படின்னா நீங்க 1000 ஏக்கர் அவருக்கு சொந்தமானது.
இன்னொரு பாத்தீங்கன்னா நீங்க தேவகவுடாவுடைய ஃபேமிலி சர்க்கிள் இவங்க மொத்தம், ஏன்னா அவங்களுடைய இந்த ஒக்கலிக்க கவுடாஸ் கம்யூனிட்டி வந்து அங்க ரொம்ப அதிகம். அவங்க சாதி அரசியல்ல பண்ற இடங்கிறதுனால இருக்காங்க. இவங்களுடைய விவசாயத்தை இது பண்றதுக்காக நீங்க ஒரு அணையை கட்டி அந்த பகுதி முழுக்கவே அதை நீர்ப்பாசனத்துக்கு கொண்டுட்டு வராங்க. சோ இதை நீங்க அப்படி சொல்ல முடியாது இல்லையா? இதை வெளிப்படையா சொல்ல முடியாதுங்கிறதுக்காக அவங்க பெங்களூருடைய மக்கள் தொகையையும் எங்களுக்கு குடிநீர் பிரச்சனையும் அவங்க காரணம் காட்டுறாங்க. அது ஓரளவுக்கு தான் உண்மையை தவிர முழு உண்மை அது அல்ல. சிவகுமாருக்கு இதுல தனிப்பட்ட பயன் இருக்கு, அதனாலதான் அவர் இதை முதன்மை திட்டமா முக்கிய திட்டமா எடுத்துக்கிட்டு செஞ்சே தீர்வு அப்படின்னு சொல்றதோட பின்னணி இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா ஆமா, அவருக்கு மட்டுமல்ல, அவருக்கு அதிகமா இருக்கு. அவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் அந்த தொகுதியை சேர்ந்தவர், அதே ஊரை சேர்ந்தவர். அவருக்கு பகுதியில நிறைய பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவர் தொடர்ச்சி அவர் மட்டுமல்ல, அவருடைய சகோதரர் DK சுரேஷ்ங்கிற சூரியும் அவர் எம்பியா இருந்தவர், ராம்நகர் தொகுதியினுடைய எம்பியா இருந்தவர். அவங்க தேவகவுடாவுடைய கட்சி தான் அவங்க தொடர்ச்சியா அங்க அதிக முறையும் வந்து அங்க எம்பியாவும் வெற்றி பெற்றிருக்காங்க, எம்எல்ஏவும் வெற்றி பெற்று இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் சிவகுமார் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா 4 தேர்தல்களா அந்த தொகுதி தான். அதுக்கு முன்னாடி அந்த தொகுதி வேற ஒரு பேர்ல இருந்தது. இன்னும் பக்கத்து தொகுதியும் அவர் தொடர்ந்து அங்க வெற்றி பெற்று இருக்கிறார். அப்படி பார்த்தோம்னா 1985 இருந்து அவர் தொடர்ச்சியா அந்த சரௌண்டிங்ல வெற்றி பெற்று இருக்கார். ஆனால் அவருக்கு நிறைய அந்த லேண்டுகள், அவருக்கு மட்டுமல்ல, நீங்க தேவகவுடா ஃபேமிலி, காங்கிரஸை சார்ந்தவங்க, இன்னும் வேறு சிலருடைய சொத்துக்கள் வந்து அங்க அதிகமா இருக்கு. சோ தங்களுடைய விவசாயம் எந்த அளவுக்கும் பாதிக்கப்படக்கூடாது, தங்களுடைய பகுதி சாதி மக்கள் அதிகமா இருக்கிற இந்த பகுதி விவசாயத்துல முன்னைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொண்டு போறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய தொழிற்சாலைகள் பெங்களூருடைய தொழில்பேட்டைன்னு சொல்லப்படுகிற ஜிகினி இருக்கட்டும், நீங்க இந்த பக்கம் இருக்கிற பெங்களூருடைய புறநகர் பகுதிகளில் இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு எல்லாம் இவங்களுடைய பினாமிகள் நிறைய தொழிற்சாலைகள் நடத்துறாங்க. நீங்க அதுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. அதனால அது நீங்க பக்கத்துல இருந்து இங்க இருந்து கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க அணை கட்டுறாங்க. அதை வந்து நீங்க பெங்களூருடைய குடிநீர் தேவைன்னு அவங்க ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக உள்ள பிரச்சனை, அங்க மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டீங்க. அரசியல் ரீதியாகவும் இது பேசப்படுது இல்லையா? இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் பண்றாங்கன்னு அவங்க சொல்றதும், அவங்க அரசியல் பண்றாங்க, வாட்டாள் நாகராஜ் போன்றவர் தன்னுடைய லாபத்துக்காக இது ஒரு அரசியலா முன்னெடுக்கிறாங்க, DK சிவகுமார் நீங்க சொல்ற மாதிரி அவர் தனிப்பட்ட பலனுக்காக இதெல்லாம் பண்றாரு, இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் இதற்கு தீர்வு என்ன? அரசியல் ரீதியாக இன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டிலையும் கூட்டணியில் இருக்கு, அங்கே காங்கிரஸ் தான் ஆட்சி செய்யுது. அப்படிங்கிறப்ப இதை காங்கிரஸ் இதை எப்படி பார்க்குது, பாஜக எப்படி பார்க்குதுங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? சரி, இது காங்கிரஸோ பாஜகவோ நீங்க தமிழ்நாட்டின் மீது ஒரு ஒவ்வாமையோட தான் நீண்ட காலமாகவே இருந்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நீங்க காவிரி பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் நீண்ட ஆண்டுகளாக நீங்க கர்நாடகாவில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகாவுடைய அரசியல் கட்சிகள் எதுவா இருந்தாலும் சரிதான், அவங்க ஒரு முடிவு எடுத்துறாங்கன்னா அவங்க அது தனிப்பட்ட நலனுக்காக இருக்கட்டும், இல்ல மாநில நலனுக்காக இருக்கட்டும், இல்ல மக்கள் நலனாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவங்க வந்து அது தவறுனா கூட அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒற்றுமையா இருந்து என் மக்கள், என் மாநிலம், என் இதுன்னு சொல்லி அவங்க செயல்படுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல விவசாய அமைப்புல ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு ரேரா தான் நீங்க ஒரே அணியில நின்று இதுக்காக உண்மையா குரல் கொடுக்குறாங்க. ஆனா இந்த காங்கிரஸ் இதை வந்து பயன்படுத்திக்குது, பிஜேபியும் இதை பயன்படுத்திக்குது. தமிழ்நாட்டு தானே, தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளையும் மிரட்டலாம், ஏமாத்தலாம் ஈஸியா அப்படிங்கறதுல இருக்காங்க. நீங்க ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது நீங்க இதே காங்கிரஸ் அரசாங்கம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளயும் கூட்டணி ஆட்சியில இருக்கு, கர்நாடகாவில் ஆட்சியில இருக்காங்க. அவங்க நினைத்தால் இந்த பிரச்சனையே முடிக்க முடியும். டெல்லி காங்கிரஸும் அதை விரும்புறது இல்லை. கர்நாடகா காங்கிரஸுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கு, கர்நாடகா மக்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கு. காரணம் என்னன்னா அவங்களால தொடர்ந்து அங்க ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அதை ஏன் நம்ம இழக்கணும் அப்படின்னு. ஏன்னா சட்ட பிரகாரம் இது தவறுங்கிறது வந்து நீங்க டெல்லி காங்கிரஸுக்கும் இது தெரியும், பிஜேபிக்கும் தெரியும், நீங்க ஒன்றியத்துல அதிகாரத்துல இருக்கிற பிஜேபிக்கும் தெரியும், ரொம்ப சாதாரண தெரியும். நீங்க ஒரு ஆட்சியினுடைய உரிமையில வந்து நீங்க கடைமடையில இருக்கிற மாநிலத்துக்கு தான் அதிகமான உரிமை உண்டுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். சட்டமும் அதைத்தான் சொல்லுகிறது, சர்வதேச நீர்நிலை சட்டங்களும் அதைத்தான் சொல்லுது. ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சும் நீங்க வந்து அந்த மாநிலத்துல வந்து இப்படி நடந்துக்கிறாங்க. நீங்க தேசிய கட்சிகளான பிஜேபியும் டெல்லி இருக்கிற உயர்மட்டத்தில் இருக்கிறவங்களும் காங்கிரஸும் இப்படி நடந்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டின் மீதான ஒரு ஒவ்வாமையும் மாற்றாந்த மனப்பான்மையும். நாம அங்க அதிகாரத்துக்கு வர போவதில்லை, அங்க அதிகாரத்துக்கு நம்மளால வர முடியுது, நம்ம ஏன் அந்த மக்களுக்கு வந்து பகைச்சிக்கணும், நம்ம ஏன் அதை வந்து
பின்வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கர்நாடகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த விவகாரத்துக்குன்னு தனியா ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணும்னு திமுக சொல்லுது. அது அதிமுக, மதிமுக போன்ற கட்சிகள்லாம் எதிர்க்குது. இது அமைத்தால் இது வந்து நம்ம ஆல்ரெடி நிலைநாட்டி இருக்கிற உரிமையை நம்மளே பறி கொடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அதிமுக போன்ற கட்சிகள் குற்றச்சாட்டை வைக்குது. இது உண்மையிலேயே யாருக்கு சாதகமா அமையும் இந்த விவகாரத்துக்காக தனியா ஒரு நடுவர் மன்றம் அமைக்கிறது அப்படிங்கிறது? இல்ல, ஆமா, இது ஒரு புது விவகாரம் இல்லையா? அப்ப நீங்க ஏற்கனவே நம்ம ஒரு உத்தரவை வாங்கி வச்சிருக்கோம், அந்த உத்தரவை வந்து அவங்க செயல்படுத்தல. அது நீர் பங்கீட்டுக்கு நீங்க அந்த ஒரு நீரை வந்து எனக்கு கொடு அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் மேகதாது விவகாரங்கிறது வந்து நீங்க புதுசா ஒரு அணை கட்டும் விவகாரம். நீங்க அந்த அணை கட்டுற விவகாரத்துல நீங்க வந்து பேசிதான் அது தீர்க்க முடியும். இப்ப நீங்க ஒன்றிய அரசோ நீங்க வந்து அவங்க ஏன்னா எனக்கு குடிநீர் பிரச்சனைன்னு ஒண்ணு அவங்க கணக்கு காட்டுறாங்க. சோ நம்ம நீதிமன்றங்களும் சரி, கேட்கிற ஒரு சாமானியனும் சரி, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, குடிநீருக்கு தானே கேட்கறாங்க, அப்ப கட்டுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அனுமதி கொடுக்கணும் இல்ல அப்படின்னு தான் கேட்பாங்க. சோ நாம வந்து இப்ப இது பேச்சுவார்த்தையின் மூலயமா தான் நீங்க இது தீர்க்கிறதுக்கு ஒண்ணு முடியும். ரெண்டாவது சட்டம் பிரகாரம் நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னா அனைத்து தரப்புமே நீங்க தமிழ்நாட்டுக்கு தான் இதுக்கு சாதகமா இருக்கணும். சோ அப்படி இருக்கிறது இல்லை அப்படிங்கறதுனாலதான் இது பேச்சுவார்த்தையாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு ஒரு ஆணையம் கேட்கணும். ஏன்னா ஆணையத்துக்கு அதிக அதிகாரம் இருக்கும். நீங்க வந்து அவங்க யாருக்கிட்டையும் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்காக பேசணும், கர்நாடகாவுக்கு பேசணும் அப்படின்னு இல்லை. இப்ப நீங்க ஒரு ஒன்றிய நீர்வளத்துறை என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு ஆட்சிக்கு அங்க வர முடியும். சோ அதனுடைய அமைச்சர்களோ அதனுடைய இவங்க என்ன பண்ணுவாங்க, கர்நாடகாவுக்கு சாதகமா தான் பேசுவாங்க. ஆனா நீங்க ஒரு ஆணையம் அமைச்சிட்டீங்க அப்படின்னா இப்ப ஆணையத்துல வந்து எல்லா தரப்புமே இருப்பாங்க. சோ நியாயம் எது அப்படிங்கறதுனால இப்ப நீங்க அப்படித்தானே பேச முடியும். சரி, அதுக்காக தான் நீங்க வந்து திமுக அதை கேட்டுக்கிட்டு இருக்கு. சில அமைப்புகள் இல்ல, அப்படி ஏற்கனவே அமைச்சர்களுடைய இது வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வேறு பிரச்சனை, இது வேறு பிரச்சனை. அப்புறம் நீங்க அங்க போய் பார்த்த விஷயங்கள்ல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, அவங்களுடைய சூழல் எப்படி இருக்கு? ஏன்னா சாதாரணமாக ஒரு பிரச்சனை அப்படின்னா தமிழர்கள் மிக மோசமான நிலைக்கு அங்கே செல்றாங்க அப்படிங்கிறது கடந்த கால வரலாறுல பார்த்துருக்கோம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? கர்நாடக மக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பிரச்சனையை எப்படி கையாளுறாங்க? இல்ல, இன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமாலாம் இன்னும் போயிடல. பட் இப்ப இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இது வந்து இன்னும் பெரிய அளவுலக்கான இது இல்லை. அந்த பக்கம் நீங்க ஒரு கர்நாடகாவுடைய ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சிகளா இருக்கட்டும், நீங்க இந்த விஷயத்தை வந்து அரசியலாக்கி தூண்டி விடுறாங்க. நீங்க அவங்க அது போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாதிக்கப்படுறது தமிழ்நாடு, அதனால தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளும் விவசாய அமைப்புகளும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதுல ஒன்றும் பாதிக்கப்படலை. ஆனால் அது பின்னாடி வந்து தூண்டி விட்டு, ஏன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல நீங்க ஒசூர் பகுதிகளில், நீங்க அந்த எல்லை பகுதிகளில் நீங்க போராட்டம் பண்றதுனால நாம வந்து எதிர்ப்பு காட்டணும் அவங்க காட்டுறாங்க. பட் நீங்க அந்த ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த ஏரியா மக்கள் கிட்ட நம்ம பேசணும். நீங்க சங்கமம் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு வந்து தொடர்ச்சியா நீங்க மக்கள் போவாங்க. காரணம் என்னன்னா, காவிரி ஆறும் அரக்காவதி ஆறும் இணையிற இடம். அந்த இடம் அது வந்து சங்கமம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க. அங்க நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டாவும் அது இருக்கு. நீங்க நிறைய மக்கள் அங்க போறாங்க. இப்ப நீங்க அங்க இருந்து நீங்க இந்த மேக்கேதாட்டு அப்படிங்கிற இடம் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. நீங்க இந்த சங்கமத்துல இருந்து 7 கிலோமீட்டர். இதுக்கு வந்து என்னன்னா, வனத்துறையே தனியா ஒரு பிரைவேட் பஸ்ஸை வச்சு, மினி பஸ்ஸை வச்சு இங்க இருந்து சுற்றுலா பயணிகளை கூட்டு போறாங்க. 100 ரூபாய் டிக்கெட். நாமளும் அதுக்கு தான் போனோம். ஒரு வனத்துறை ஊழியர் உங்க கூடவே வரும். நீங்க அந்த பகுதிகளில் செக் போஸ்ட் 3 செக் போஸ்ட்டை தாண்டி தான் நீங்க போகணும். அந்த வனத்துறை ஊழியர் வந்தாலும் அவர் இறங்கி இந்த மாதிரியான அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப சாதாரண செக் போஸ்ட் தான், பெரிய அளவுல இருந்தாலும் அங்கங்க நீங்க போலீஸை போட்டிருக்காங்க. நீங்க சங்கமுத்தாண்ட போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. நீங்க போற இடத்துல வனத்துறை ஊழியருக்கு செக் போஸ்ட் போட்டிருக்காங்க. இப்ப இந்த இதெல்லாம் இருக்கு. நீங்க தமிழர்கள் பேசும்போதே இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இந்த மத்தவங்க எல்லாமே அதை பாக்குறாங்க. காரணம் என்னன்னா, கர்நாடகா மக்கள் அங்க அதிகமா போறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அது பழக்கமான ஒரு சுற்றுலா தலமாவோ, நீங்க வந்து அது பக்தி மார்க்கமாவும் பாக்குறாங்க. அந்த சங்கமம்னா நீங்க அந்த ஆறுகள் இணைய இடங்கிறதுனால நம்ம வந்து பாவங்களை போக்குறதுக்கு, இந்த அமாவாசை அந்த மாதிரியான நாட்கள்ல திதி கொடுக்கறதுக்காக அங்க அதிகம் வராங்க. தமிழர்கள் அந்த இடத்துக்கு போன உடனே ஏன் எதுக்கு என்ன அவ்வளவு தூரம் வந்திருக்காங்க? எனக்கும் பக்கத்துல தான், நம்ம பார்டருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 50 கிலோமீட்டர் அந்த இதுலதான் இருக்கு. ஆனாலும் அங்க தமிழர்கள் வந்து பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இருக்கு, இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்கிறதுனால அவங்களுக்கான பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனா கர்நாடகா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இங்க அணை கட்டிட்டா நம்முடைய விவசாயம் வந்து இன்னும் பெருசா வளரும் இல்ல, இது ஏன் தமிழ்நாடு தடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய அதிருப்தி மனநிலை தான் இருக்கு. விவசாயிகள் என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய இடத்துல இருந்துதான் அதை பார்ப்பாங்க. இன்னொரு இடத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி நம்ம இது இருக்குமோ அந்த மனநிலையில தான் அவங்க இருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து வெளிப்படையா அதை சொல்றாங்க, இங்க இது பண்ணிட்டு இருக்காங்க,
அவங்க சொன்னதுதான் நமக்கே தெரியும். இப்ப நீங்க அந்த 3 பூமி பூஜை போட்டிருக்காங்க அப்படிங்கறதும், நீங்க ஏன் இதன் பின்னாடி வந்து காரணம் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே அவங்க வந்து விவசாயம் நல்லாவே இருக்கு. நம்ம அந்த வனத்துறை பகுதிகள்லாம் தாண்டி நீங்க போனோம்னா எல்லா இடமே நல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து நீங்க அணை கட்டலனாலும் அவங்களுக்கு இதுவாகும். அணை கட்டினா இன்னும் கூடுதலா நீங்க விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனநிலையா. இப்ப அந்த பகுதிகளில் நீங்க போகும்போது தமிழர்களுக்கு வந்து ஒரு ஏன்னா நம்ம செக் போஸ்ட்ல இருந்து எல்லா இடத்துலயுமே நீங்க ஒரு பாதுகாப்பற்ற மாதிரிதான். ஏன், எதுக்கு, என்னத்துக்கு உள்ள போறீங்க, எங்க போறீங்க? சோ இந்த மாதிரியான கேள்விகள் காவல்துறையும் இங்க கேக்குது, நீங்க வனத்துறையும் நீங்க அந்த இடத்துல கேட்கிறாங்க. நீங்க சுற்றுலாவாசியாவே நீங்க போனாலும் நீங்க இந்த சங்கமத்துல இருந்து மேற்கத்தாட்டு அந்த ஏரியாக்குள்ள போற வரைக்கும் நீங்க எங்கேயுமே இறங்க முடியாது. பஸ் விட்டு போனீங்க, நீங்க அதை மட்டும் தான் பார்க்கணும். அப்படியே நீங்க பஸ்ல ஏறி திரும்பவும் நீங்க வந்துடணும். நீங்க அது திட்டமிட்டு அந்த இடத்துக்கு இவங்க உருவாக்குறாங்க. இன்னொன்னு இதுல பதிவு பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த இடம் அணை கட்டுவதற்கான வேலைகளை தொடங்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளா அதை மாத்தணும். சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, மேகத்தாட்டுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலா அது ஒத்தையடி பாதை மாதிரியே தான் இருக்கு. அதான் அந்த பஸ்ஸையே ஏற்கிறாங்க. கொண்டுட்டு போயிட்டு நீங்க அவங்கள இது பண்றாங்க. ஏன்னா அங்க புலி, யானை, சிறுத்தை இந்த மாதிரியான விலங்குகள்லாம் அங்க இருக்கிறதுனால இது வரைக்கும் சுற்றுலா பயணிகளை வந்து பெரும்பாலும் அங்க அழைச்சிட்டு போறதில்ல, சங்கமத்தோட சரி. ஆனா இப்ப நீங்க அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க அணை கட்டுவதற்கான வேலைகள்ல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இதையும் அந்த மக்கள் தான், கர்நாடகா மக்கள் தான் இதையும் சொல்றாங்க. ரொம்ப நன்றிண்ணே. உங்க கள ஆய்வுல பல தகவல்களை சொல்லியிருக்கீங்க. அங்க ஒரு பூமி பூஜை போடல, 3 பூமி பூஜை போட்டிருக்காங்க. DK சிவகுமார் இந்த திட்டத்தை தீவிரமா செயல்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறதன் பின்னணியில இருக்கக்கூடிய அதிபயங்கரமான நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி இந்த விஷயத்தினுடைய கோணத்தையே நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க உங்க கள ஆய்வின் மூலமாக. உங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.